வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. பாரம்பரிய முறையில் கரும்பு விவசாயத்தில் களை எடுக்கும் கருவினை பயன்படுத்தி கரும்பு சாகுபடியில் வெற்றி கண்ட விவசாயி ஜி கார்த்திகேயன். இவர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுகா காப்பலூர் கிராம விவசாயி ஆவார். திருவண்ணாமலை மாவட்ட வேளாண் பொறியியல் துறையின் வழிகாட்டுதலோடு களை எடுக்கும் கருவினை பயன்படுத்தி கரும்பு விவசாயத்தில் அதிக மகசூலை ஈட்டி வரும் இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, பவர் ரைடர் 5 HP இது. இந்த வண்டி வந்து நாங்கள் வந்து களை வெட்டுறதுக்காக, கரும்பு களை வெட்டுறதுக்கும் ப்ளஸ் வந்து இந்த காய்கறி தோட்டத்துக்கு சிம்பிளாக ஓட்டிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதனுடைய பர்பஸ் வந்து இந்த மிஷின் வந்து இந்த வந்ததுலேருந்து ஒரு ஏக்கராக்கு, அதாவது வந்து குறைந்தபட்சம் 50 சென்ட்னா வந்து ஒரு 30 ஆள் 35 ஆள் வந்து ஆகும். அதில் அது வந்து குறைந்தபட்சம் ஒரு 3000 ரூபாய் 3500 ரூபாய்க்கு நாங்கள் வந்து ஆட்கள் கூலி அதிகமாக கொடுத்துன்னு இருந்தோம். இந்த மிஷின் வந்ததுலேருந்து எங்களுக்கு அந்த ஆட்கள் செலவே வந்து கம்மி ஆகிடுச்சு. அதாவது வந்து 2 லிட்டர் டீசல் ஊற்றணும், 3 லிட்ரு இல்லை ஒரு 3.5 அதை ஊற்றி ஓட்டினோம்னா எங்களுக்கு வந்து 150 ரூபா மினிமம், இல்லை 200 ரூபாயில் எங்களுக்கு வந்து முடிஞ்சு போகுது வேலை முடிஞ்ச உடனே. இந்த ஓட்டும்போது பார்த்திங்கன்னா இந்த கரும்பு வந்து ஒரு இது தான் வரும். அதில் இந்த வண்டி போகும்போது இந்த வீல் அடிபடும் போது பார்த்திங்கனாக்கா உடஞ்ச உடனே தூர்கள்லாம் வந்து அதிகமாக வரும். இந்த வண்டி வந்து ஓட்டிட்டாக்கா நம்மளுக்கு வந்து ஆழம் வந்து குறைந்தபட்சம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆழம் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்குது. இதில் இருக்கும்போது கீழே இறக்கலாம், மேலே ஏற்றிக்கலாம்னும் போது நம்மளுக்கு நிறைய மண் வாரி நல்லா கரும்புக்கு அணைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் இதில் இருக்குது. நல்ல அருமையான கரும்பு வந்து வருது. அதுவும் வளர்ச்சியும் வந்து இப்போ வந்து கூலி ஆள்னா ஒரு டைம் தான் நம்ம வந்து வச்சு களை வெட்ட முடியும். இந்த வண்டின்னும் போது நாங்கள் 3 வாட்டி 4 வாட்டி ஓட்டிடுறோம். திருவண்ணாமலையில் வந்து வேளாண்மை பொறியியல் துறை மூலயமா வந்து நம்ம ஐயா வந்து டெமோ வந்து போட்டிருந்தாங்க முன்ன. அந்த டெமோவில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த 58,000 ரூபாய் இந்த மிஷினோட விலை. அதுக்கப்புறம் எங்களுக்கு மானியத்தில் 29,000 கட்டினா போதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேங்க்கில் போய் டிடி எடுத்து கொடுத்துட்டு எங்களுக்கு ஃபோட்டோ இதெல்லாம் கொடுத்தாங்க, ஃபார்மாலிட்டி அதெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வண்டி எடுத்துன்னு வந்து யூஸ் பண்ணிக்கிறோங்க. ஐயா வேளாண்மை பொறியியல் துறையில் நீங்கள் போய் கேட்டிங்கனாவே இந்த மிஷினோட இது சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன மாரி விவசாயிங்க நீங்கள் மொத்த பேருமே நல்லா இந்த வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ப்ளஸ் என்னுடைய சகாக்கள்லாம் கூட எல்லாம் என்னுடைய ஃப்ரெண்டுங்க எல்லாருமே வந்து ஓட்டி பார்க்குறாங்க. ஓட்டி பார்த்துட்டு இப்போ நம்ம ஊர்லேயே வந்து 4-5 மிஷின் ஆகிப்போச்சு. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் திருவண்ணாமலை மாவட்ட போளூர் உழவர் சந்தையின் செயல்பாடுகள் குறித்து உழவர் சந்தையின் துணை வேளாண் அலுவலர் எம் கென்னடி தரும் விளக்கம். இந்த போளூர் தாலுகாவில் வந்து 56 வருவாய் கிராமங்கள் இருக்குது. அந்த வருவாய் கிராமங்கள்லேருந்து விவசாயிகள் வந்து அவங்களுடைய வயக்காட்டில் வந்து பயிர் செய்யக்கூடிய காய்கறிகளை வந்து இங்கே எடுத்துகிட்டு வராங்க. இங்கே எடுத்துகிட்டு வர்றது மூலம் அந்த போக்குவரத்து வாகனங்களில் வந்து அவங்க எடுத்துகிட்டு வர்றதுனால நாங்கள் அடையாள அட்டை கொடுக்கறதுனால அந்த அடையாள அட்டையை வச்சு அவங்களுக்கு வந்து இலவசமாக காய்கறிகளை எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி அடையாள அட்டையை காமிச்சு நாங்கள் வந்து ரிஜிஸ்டரில் என்ட்ரி போட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான இடைக்கல்ல வந்து கொடுத்துட்றோம். கொடுக்கும்போது இந்த இடைக்கல்ல கொடுத்துருப்போட அவங்களுக்கு
கடைகள் ஒதுக்கீடு பண்ணுறோம். கடைகள் ஒதுக்கீடு பண்ணும்போது இந்த மாதிரி அவங்களுக்கு நுகர்வோருக்கு வந்து நியாயமான விலையில் வந்து காய்கறிகள் கிடைக்க இருக்கும். தரமான சுத்தமான சுகாதாரமான காய்கறிகள் கிடைக்கிறதுக்கு இங்கே ஏற்பாடு பண்ணுறோம். அதே நேரத்தில் வெளி ரேட்டை காட்டிலும் இங்கே வந்து நியாயமான வெளியில் இருக்கிற விலையை காட்டிலும் இங்கே வந்து ஒரு நியாயமான விலை கிடைக்கிது. அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு கிலோவுக்கு 1லேருந்து 3 ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்குது. அந்த வெளி மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது உழவர் சந்தையில் வாங்கக்கூடிய காய்கறியோட விலை வந்து கம்மியாக இருக்குது, தரமாக இருக்குது, எடையும் சரியான எடையில் கொடுக்குறோம். இதனால் விவசாயிகளுக்கு வந்து ஒரு 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 வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருமானம், அவங்களுக்கு நிலையான வருமானம் கிடைக்குது. இங்கே வந்து பெரும்பாலும் வந்து இங்கே வெண்டை, கத்திரிக்காய், தக்காளி, அவரை, புடலை இந்த மாதிரி காய்கறிகள் பதிவு செஞ்சு கொண்டுட்டு வராங்க. அவங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு இங்கே நுகர்வோர் வந்து கிட்டத்தட்ட வர்றவங்களுக்கு இல்லைன்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு இங்கே காய்கறிகள் வந்து கிடைக்குது. ரெண்டாவது இங்கே மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக இங்கே வந்து 3 குழுக்கள் இயங்குகிறது. மலை காய்கறிகள் வந்து குழுக்கள் மூலமாக நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சென்றடைகிறோம். அதனால் அந்த குழுக்கள் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து அவங்களுக்கு வந்து அந்த குழுவினுடைய வருமானத்தை வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அதே நேரத்தில் இந்த உதவி வேளாண்மை அலுவலர்கள் வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண ஒருபாடு அவங்க வந்து ஸ்லேட்டில் எழுதுவோம். அதாவது வெளியில் விற்கிறத விட ஒரு 20% இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடிய விவசாயிகளுக்கு 20% வந்து ஆட் பண்ணி உள்ளூர் மார்க்கெட்டை விட 15% கம்மி பண்ணி இந்த மாதிரி நாங்கள் வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஃபிக்ஸ் பண்ண ஒருபாடு நேராக வந்து உதவி வேளாண்மை அலுவலர் வந்து அங்கே ஒவ்வொரு கடையிலையும் இருக்கக்கூடிய அந்த சிலேட்டில் வந்து விலைப்பட்டியல் எழுதுவோம். இந்த உழவர் சந்தையில் உள்ள ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, இங்கே வந்து இடைத்தரகர் கிடையாது. அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னமோ அந்த ரேட்டை நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். 35 கிராமங்கள்லேருந்து காய்கறிகள் வராங்க. காய்கறிகள் வரும்போது வெவ்வேறு விதமான காய்கறிகள் வராங்க. கிட்டத்தட்ட நுகர்வோர் எடுத்துக்கிட்டேன்னா 1500 2000 பேர் வரைக்கும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நியாயமான விலையை நிர்ணயிக்கக்கூடிய அந்த காய்கறிகளை வாங்கி நுகர்வோர் அனைவரும் இந்த உழவர் சந்தையில் வாங்கி நல்ல முறையில் வாங்கி பயனடைவதற்கு எங்கள் வேளாண் துறை சார்பாக, வேளாண் மற்றும் வணிகத்துறை சார்பாக வந்து உங்களை கேட்டுக்கொள்கிறோம்.